ரொம்ப நாள் கழிச்சு நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி பார்த்த ஒரு திருப்தி இந்த ஒரு படத்துல இருந்துச்சு. என்னோட படம்னா இட்லி கடை. தனுஷை பத்தி எச்சத்துல இருக்கிற ஒரு ஆக்டர். ராயனுக்கு அப்புறம் இந்த ஒரு படத்தை அவரோட டைரக்ஷன் இந்த ஒரு படத்தை எடுத்திருக்காப்புல. சரி, ராயன் தான் அப்படி ஒரு மிரட்டலான ஒரு சம்பவம் ஒன்று பண்ணியிருப்பாப்புல. இதுல என்ன சம்பவம் பண்ணியிருப்பாப்புலன்னு பார்த்தா அழுக வச்சிருவாரு. ஆக மொத்தத்துல அந்த ஒரு படத்தை பார்த்தா அழுக வச்சிருவாரு. ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஒரே எமோஷனல் சீனாத்தான் இந்த ஒரு படத்துல இருக்கு. நமக்கு கண்டிப்பா இதுல ஏகப்பட்ட சீன் இருக்கு. ஏகப்பட்ட சீன்லையும் நம்ம எப்படி ஒரு சீனாச்சும் அழுகுற மாதிரி, ஒரு சீனாச்சும் கண்டிப்பா கண்ணீர் தண்ணி வரும். அந்த அளவுக்கு நம்ம தனுஷாரு எமோஷனலா வேற லெவலில் வச்சு செஞ்சு விட்டுருக்காப்புல. கதை நம்ம மேலோட்டம் பார்த்தா தனுஷோட அப்பா ராஜகிரண். ராஜகிரண் என்ன பண்றாப்புனா ஒரு சின்ன ஒரு இட்லி கடை ஒன்று நடத்துறாப்புல. அந்த இட்லி கடை சரியான ஃபேமஸா இருக்கு. அதை தனுஷ் சின்ன வயசுல இருந்து ரொம்ப ஆசைப்படுவாப்புல. இந்த ஒரு நம்ம கடையை நம்ம எப்படியாச்சும் ஒரு டெவலப் பண்ணி எடுத்துட்டு போகணும், உலக அளவில் கொண்டு போகணும் அப்படின்னு ஒரு பக்கம் யோசிக்கும்போது ராஜகிரனுக்குலாம் பிடிக்காது. இது ஒரே பிராண்டாக தான் இருக்கணும், ஒரே ஊர்ல தான் இருக்கணும், முக்கியமா நம்ம மண்ணில் தான் இந்த ஒரு இட்லி கடை இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ராஜகிரன் சொல்லாப்புல. அதெல்லாம் நம்ம சொல் பேச்சை கேட்காத தனுஷ் இல்லை நான் ஏதாச்சும் டெவலப் பண்ணி காட்டுறேன் சொல்லிட்டு ஃபாரின்ல போய் ஒரு பெரிய நிறுவனத்துல போய் நம்ம அதில் சேர்ந்து அந்த ஒரு பெரிய கம்பெனியில் பெரிய எப்படி மேனேஜராக இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா ஒரு ஃபோன் கால் வரும்னு அப்பா இறந்துட்டாங்கன்னு ஒரு விஷயம் ஒன்று வரும். அதுலேருந்து ஊருக்கு ஒரு பக்கத்தில் வராது. ஊருக்குள்ள நம்ம வரும்போது அப்பா இறந்ததுலேருந்து இனிமேல் இந்த கடையை யார் பார்த்துக்கிறோம் வச்சுக்கிறான்னு ஒரு பக்கத்தில் கேள்வி ஒரு பக்கத்தில் வருது. ஆனால் நம்ம ஒரு 3 நாள் கழிச்சு அம்மாவும் இறந்துறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தனுஷ் அந்த இட்லி கடையை எடுத்து நடத்துகிறாப்புல. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கும்போது நம்ம தனுஷ் நம்ம சத்யராஜ் கம்பெனியில் வேலை வச்சிருப்பாப்புல. அங்கே சத்யராஜோட பொண்ணு ஒன்று இருக்கு. அது நம்ம இப்போ யாருன்னா நம்ம ஷாலினி பாண்டே. அவளைத்தான் நம்ம தனுஷ் லவ் பண்ணாப்புல. லவ் பண்ணி கல்யாணம் கிட்டத்தட்ட ஒரு வாரத்தில் நடக்க வேண்டிய விஷயத்துல இப்படிலாம் கிட்டத்தட்ட தனுஷோட தந்தை இழப்பு அதெல்லாம் ரொம்ப ரொம்ப டிப்ரெஷன் ஆளாகிறாப்புல. அதுக்கப்புறம் இந்த கல்யாணம் ஒன்று வேணாம் சொல்லிடுறாப்புல. ஆனால் இதெல்லாம் எப்படி சொல்றது, ஒரு கெத்து வெயிட்டு பிடிச்ச நம்ம சத்யராஜ் ஃபேமிலி. முக்கியமாக நம்ம சொல்ல வேண்டியது அருண் விஜய். சத்யராஜோட மகன் தான் அருண் விஜய். அருண் விஜயோட தங்கச்சி தான் நம்ம ஷாலினி பாண்டே. இது அப்புறம் நமக்கு எப்படி சொல்ற ரொம்ப துரோகம் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கில்ட்டில நம்ம ஊருக்கு தனுஷுக்கு சில பல பிரச்சனைகளை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தனுஷ் அந்த இட்லி கடையை வச்சு என்னென்னலாம் பண்ணுறாப்புல. அதுக்கப்புறம் அவருக்கு அருண் விஜயனால வரக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன, அதான் இந்த ஒரு படத்தோட கதையாக இருக்குங்க. நம்ம மெயினாக நம்ம சொல்ல வேண்டியது நம்ம ராஜகிரண். நம்ம ராஜகிரண் நடிப்புலாம் பார்க்கும்போது நமக்கே அழுக வந்துடும். தனுஷுக்கு நம்ம ராஜகிரனுக்கு நம்ம பவர் பாண்டியில நம்ம எப்படி சொல்றது, ராஜகிரனுக்கு நம்ம தனுஷ்க்கு ஒரு செம்ம காம்பினேஷன் இருக்கு. ஆனால் இந்த ஒரு படத்துல தந்தை மகன் காம்பினேஷன் வேற லெவலில் இருந்துச்சு. நம்மளே அழுக வச்சிருவாப்ல. ராஜா இந்த மண்ணில் இந்த இட்லி கடை இருக்குன்னு வேற எந்த மண்ணுக்கும் இந்த போகக்கூடாது. அவர் சொல்லும் போது நமக்கே பார்க்குறது கண்கலங்களுடைய விஷயமாகவும் நம்ம தனுஷ் வேற லெவலில் வச்சு நம்ம ராஜகிரனுக்கு செம ஒரு கேரக்டராக கொடுத்துருக்காப்புல. அது நம்ம ராஜகிரனுக்கு படத்தில் நடிச்சதுக்காண்டி கண்டிப்பாக ஒரு பாராட்டு தெரிவிச்சே ஆகணுங்க. ஏன்னா நடிப்பு ஜாம்பவம்னா நம்ம ராஜகிரனத்தை நம்ம சொல்லலாம். மெயினாக கீதான்னு ஒரு கேரக்டர் ஒன்று இருக்குது. அவங்க தான் தனுஷோட அம்மாவும் நடிச்சிருப்பாங்க. அவங்க ஆக்டிங்லாம் பார்க்கும்போது வேற லெவலில் எப்படி சொல்றது, ஒரு சீன்லாம் நமக்கே மெய்மறந்து கண்ணில் கண்ணீர் தண்ணி வர அளவுக்கு வேற லெவலில் நடிச்சு கொடுத்துருப்பாங்க. அதை பார்க்கும்போது அப்போவே நமக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் நம்ம அருண் விஜய் இந்த ஒரு படத்தில் நடிச்சிருக்காப்புல. அவருக்கு என்ன ஒரு கேரக்டராக இருக்குன்னு சொல்லி போய் பார்த்தா தக்காளி எப்படி சொல்றது, அவர் இந்த ஒரு படத்தை பார்த்துட்டு அருண் விஜய் திட்டாத ஆளுகளே இருக்க மாட்டாங்க. ஏன்னா ரொம்ப எப்படி சொல்றது, சரியான ஒரு ஈகோ பிடிச்சவனா இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பா. அதை பார்க்கும்போது நமக்கு இன்னும் அவன் எப்படி இருக்கேன் வைக்கிறேன் மனசு அவனை போட்டு அடியா அப்படின்னு நமக்கு தோணுச்சு. ஏன்னா எப்படி சொல்றது, ஒரு மிரட்டலான ஒரு வில்லத்தனமான ஒரு ஆக்டிங் இதுல அருண் விஜய்க்கு இந்த ஒரு படத்துல நம்ம தனுஷ் வேற லெவலில் ஒரு கேரக்டரா போட்டு வச்சிருப்பாப்புல. அது வேற லெவலில் மிரட்டி விட்டுருப்பாப்புல. நம்ம அருண் விஜய் வர சீன்லாம் பார்க்கும்போது நமக்கே இது எதுக்கு போறான்னு சொல்லிட்டு நமக்கு திட்டக்கூடிய அளவுக்கு நம்ம அருண் விஜய் அவர் கேரக்டர் இருக்கு. படம் பாருங்க. ஏன்னா மெயினா நம்ம அருண் விஜய் வெறுக்கிற அளவுக்கு நம்ம தனுஷ் ஒரு கேரக்டர் எழுதியிருக்காப்புல. நம்ம அருண் விஜய் வெறுத்துரும். அப்படித்தான் இந்த ஒரு கேரக்டர் நம்ம தனுஷ் இந்த ஒரு டைரக்ஷன் பண்ணி வச்சிருக்காப்புல. சத்யராஜ் இப்படி ஒரு ஈகோ பிடிச்ச ஒரு பையனை பெற்று வச்சிருக்கமே அப்படின்னு சொல்லிவிட்டு அவனால இதெல்லாம் சொல்லவே முடியாது. அவன் அவன் வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம். நமக்கு சொத்து வத்துலாம் எனக்கு இது அப்பாற்பட்ட விஷயம். ஆனா என்ன நினைக்கிறானோ அதுக்குலாம் அடைஞ்சு தீருவான். ஆனா அதுக்கு நான் உடந்தையா இருக்குன்னு. ஆனா அவன் சத்யராஜ் எதுவுமே சொல்ல முடியாம ஒரு கட்டத்துல நிக்கும் போல நமக்கே ஒரு பக்கத்துல உன்னை முன்னாடியே அடிச்சு வளர்த்துருந்தா இவன் இப்படி இருந்திருப்பானா அப்படியே நமக்கே தோணும். ஏன்னா சத்யராஜ் கேரக்டர் அப்படி ஒரு கேரக்டரா இருக்கு. நெகட்டிவ் கேரக்டர் மாதிரி கொண்டு போயிருப்பானுங்க. அதுக்கப்புறம் நம்ம சத்யராஜ் லாஸ்டா ஒரு ட்விஸ்ட் ஒன்று பார்ப்போம். தலைமை வேற லெவலில் ஒரு ட்விஸ்டா இருக்கு. அதை பார்க்கும் நமக்கே செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அப்படி போடு தலைவா சத்யராஜ், நீ எப்படி சொல்றது தலைவா இன்னும் கொஞ்சம் அடியா அப்படிதான் நமக்கு தோணுச்சு. ஏன்னா சத்யராஜ் கேரக்டர் இதுல எப்படி சொல்றதுமா ஒரு கேரக்டரா இருக்கு. நீங்க பாருங்க. சத்யராஜ் கேரக்டர் வேற லெவலில் மாசினா இதுல இருக்கு. லாஸ்ட் சீன் மட்டும் வேற லெவலில் மிரட்டி விட்டுருப்பாப்புல. அதுக்கப்புறம் நம்ம பார்த்திபன் கிராமத்துல ஒரு போலீஸ் கேரக்டர் ஒன்று வரும்போது நம்ம பார்த்திபன் நல்லவனா கெட்டவனா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு பக்கம் தோணும். ஆனா அவருக்கு ஒரு பக்கத்துல ட்விஸ்ட் ஒன்று வச்சிருப்பானுவாரு. அவன் அப்பாட்ட இருந்து இட்டு சாப்பிட்டு வளர்ந்தவன்டா, நான் இப்படி அவனுக்கு துரோகம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ற விஷயமா நமக்கே பார்க்கறது வேற லெவலில் கூசமா இருக்கு. ஆனா பார்த்திபன் வேற லெவலில் அவர் நடிச்சு கொடுத்து சூப்பரா போயிருப்பாப்புல.
அவர் கேரக்டர் நமக்கு பார்க்குறது செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஷாலினி பாண்டே ஆக்டிங்லாம் பார்க்கும்போது ஒரு பக்கத்துல எப்படி சொல்றது, ஒரு பணக்கார திமிரு. நம்ம அருண் விஜய்க்குலாம் பணக்கார திமிரு. ஒரு பணக்காரன் எப்படி இருப்பானுங்க, ஒரு கெத்து வெயிட்டு புடிச்சவன். அந்த அளவுக்கு இந்த ஒரு படத்துல இந்த அருண் விஜய்க்கும், நம்ம ஷாலினி பாண்டேக்கும் ஒரு ஆக்டிங் அந்த இந்த ஒரு படத்துல காமிச்சிருப்பாங்க. ஆனா ஷாலினி ஷாலினி பாண்டே ஆக்டிங்லாம் பார்க்கும்போது நமக்கே ஒரு எப்படி சொல்றது, ஒரு நல்லவளா, ஒரு பக்கத்துல கெட்டவளா. அவன் சத்யராஜ் ஃபேமிலியே அப்படித்தான் காமிச்சிருப்பானுங்க. சொல்லப்போனா சத்யராஜ் ஃபேமிலில நம்ம ஷாலினி பாண்டே, அருண் விஜய், சத்யராஜ் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டா நல்லவங்களா கெட்டவங்களான்னு பார்க்கறதுக்கு நமக்கே ஒரு பக்கத்துல தலைய பிச்சுக்கிற மாரி தான் நமக்கே தோணும். ஆனா இதுல ஷாலினி பாண்டே ஆக்டிங்லாம் வேற லெவல்ல ஒரு சம்பவம் ஒண்ணு பண்ணுவான். அதெல்லாம் பார்க்கும்போது லாஸ்ட் வேற லெவல்ல மிரட்டி விட்டுருப்பாப்புல. அதுக்கப்புறம் நம்ம சமுத்திரக்கனி ஆக்டிங்லாம் பார்க்கும்போது, அவர் தான் இந்த ஒரு படத்துக்கு அப்புறம் எப்படி அருண் விஜய்க்கு அடுத்து அவர் தான் ஒரு மெயின் வில்லனா போட்டு நடிச்சிருப்பாங்க. ஒரு எதிர்த்த கடை ஹோட்டல், பரோட்டா கடை ஹோட்டல் ஓனரு. இப்ப பக்கத்துல ஈகோ புடிச்ச மாரி இருக்குன்னு, இவன் நல்லா வளர்ந்துக்கிட்டு வரான். இவன நம்ம எப்படியாச்சும் கவுக்கணுமே, வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ற விஷயம்லாம் நமக்கு பார்க்கும்போது, என்னய்யா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு பார்க்கும்போது, நமக்கா ஒரு கேரக்டர் பார்க்கும்போது ரொம்ப என்னையா அப்படி இருக்கு அப்படின்னு நமக்கே தோணுச்சு. ஆனா சமுத்திரக்கனி ஆக்டிங் இதுல சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம இளவரசு அவர் பத்தி நம்ம சொல்லியே ஆகணும் கைஸ். அவர் ஒரு ஒரு சீன் ஒண்ணு வரும். அத பார்க்கும்போது தனுஷ் வந்து அவருக்கு அவருக்குன்னு ஒரு தனியா ஒரு கதை ஒண்ணு எழுதி வச்சிருப்பாப்புல. அது பார்க்கும்போது நமக்கே சூப்பரா இருக்கும். எப்படின்னா ஃபாரின்ல இருந்து நம்ம வீட்டுக்கு வரும்போது அவங்க ஃபேமிலி என்னென்ன பிரச்சனைல இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம தனுஷ் வந்து அவருக்கு ஒரு கேரக்டர் ஒண்ணு குடுத்துருப்பாங்க. என்னன்னா, அந்த நம்ம இளவரசன் வந்து ஒரு வீட்டுக்கு போகும்போது அவங்க அம்மா இருப்பாங்க. அம்மாவுக்கே யாருப்பா அது அப்படின்னு சொல்லி கேட்கும்போதெல்லாம் நம்ம இளவரசன் அழுகக்கூடிய சீன்லாம் பார்க்கும்போது நமக்கே அது பார்க்கும்போது உண்மைதானே. லாங் டிஸ்டன்ஸ் நம்ம என்னதான் ஓடி ஓடி உழைச்சாலும், காசு பணம் எவ்வளவே இருந்தாலும், ஆனா கடைசியில நம்ம எப்படி சொல்றது, நம்ம ஃபாரினே கடந்து நம்ம வீட்டுக்கு வரும்போது அது பெத்த அம்மாவே இவன் யாருன்னு கேட்கும்போதெல்லாம் எப்படி சொல்றது, நமக்கே ஒரு மனசு தூக்கி வாரி போட்டுரும்ல. ஆனா அந்த ஒரு சீனை நம்ம இளவரசருக்கு நம்ம தனுஷ் வேற லெவல்ல எழுதி வச்சிருப்பாப்புல. தனுஷ் வந்து இந்த இளவரசி கேரக்டர வேற லெவல்ல எடுத்து போயிருப்பாப்புல. அத பார்க்கும் இளவரசி கேரக்டர்லாம் பார்க்கும்போது வேற லெவல்ல இருந்துச்சு. நித்யா மேனன் கேரக்டர் நம்ம சொல்லவே தேவையில்ல. ஏன்னா திருச்சற்றம்பலத்துல நம்ம தனுஷ், நித்யா மேனன் அந்த ஒரு காம்பினேஷன் அப்படியே அத தூக்கி அப்படியே இந்த ஒரு படத்துல போட்டிருக்காங்க. அத பார்க்கும்போது நமக்கும் சூப்பரா இருந்துச்சு. அவர் கேரக்டர்லாம் பார்க்கும்போது, லவ் போர்ஷன்லாம் பார்க்கும்போது எல்லாமே சூப்பரா இருக்கு. நம்ம தலைவர் தனுஷ் லவ்ல எப்பயுமே மாசு தான். ஆனா லவ் சீன்லாம் போட்டு மிரட்டி விட்டுருப்பாப்புல. நித்யா மேனன்னு நம்ம தனுஷ் லவ் சீன்லாம் பார்க்கும்போது நமக்கு சூப்பரா எழுதியிருப்பாப்புல. அதுக்கப்புறம் இதுக்கடுத்து நம்ம யார சொல்லணும்? தனுஷ் தான். ஸ்டார்ட்டிங்ல இருந்து எண்டு வர இந்த ஒரு படத்த கட்டி காப்பாத்துற ஒரே ஆளு நம்ம தனுஷ் தான். வேற லெவல்ல ஒரு சம்பவம் பண்ணியிருக்காப்புல. ஆக்டிங்ல இருந்து ஒரு சின்ன வயசு வர கேரக்டரு, அதுக்கப்புறம் எப்படி சொல்றது, அவங்க அப்பா எப்படி இருந்தாரோ அதே மாரி அவர் இருக்கிற கேரக்டர்லாம் பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கத்துல அழுக வச்சுருவாரு. இந்த ஒரு படத்த அவர் நடிப்பு நம்ம சொல்லவே தேவையில்ல. ஏன்னா அவர் நடிப்புல இருந்து எல்லாமே சூப்பரா நடிச்சு குடுத்துருக்காப்புல. டைரக்ஷன் எவ்வளோ பெரிய மாஸ் ஹீரோவா நம்ம அவர பார்த்து, ஆனா இந்த ஒரு படத்துல அவருக்கு மாஸ் சீன்லாம் எதுவுமே கிடையாது. இன்ட்ரோல் சீன் மட்டும் தான் அவருக்கு மாஸ் சீன் வரும் தவிர, மத்த எந்த சீன்லயுமே மாஸ் சீன் வராது. ஏன்னா அது ஒரு வில்லேஜ்ல இந்த மாரி ஒரு கதை நடந்தா எப்படி இருக்கு, அதே மாரி தான் அவர் வர்ற சீன்ல இருந்து எல்லாமே எதார்த்தமாவே அவர் இன்ட்ரோவே நம்ம பார்க்கும்போது எப்படி சொல்றது, சாதாரண கேமரா அங்கிட்டு திருப்புனா நம்ம தனுஷ் அவ்வளோதான். அப்படிதான் அதே மாஸ். அத பார்க்கும்போது நான் என்ன இவ்வளோ பெரிய ஆக்டருக்கு மாஸ் சீனே எப்படி சொல்றது, மாஸ் இன்ட்ரோவே வைக்கவே இல்ல. அப்படிதான் நமக்கு தோணுச்சு. ஏன்னா எல்லாமே எதார்த்தமா தான் எடுத்திருப்பாப்புல. ஆனா அருண் விஜய்க்குலாம் வேற லெவல்ல ஒரு இன்ட்ரோ சீன்லாம் வரும். அவருக்குலாம் வேற லெவல்ல குடுத்துருக்காப்புல. ஆனா தனுஷ்க்கு வந்து இன்ட்ரோ சீன்லாம் வராம நீட்டா எப்படி சொல்றது, பக்குவமா எடுத்து வச்சிருப்பாப்புல. அதுக்கப்புறம் நம்ம தனுஷ் ஆக்டிங்ல இருந்து அவர் டைரக்ஷன் வேற லெவல்ல இருக்கு. நம்ம தனுஷ நம்ம சொல்லியே ஆகணும். ஏன்னா தனுஷ் இந்த ஒரு படத்துக்கு ஏகப்பட்ட மெனக்கெட்டு எடுத்திருக்காப்புல. டயலாக் ரைட்டிங் நம்ம சொல்லியே ஆகணும். ஏன்னா டயலாக் ரைட்டிங்லாம் சூப்பரா எடுத்திருக்காப்புல. அத பார்க்கும்போது நமக்கே எப்படி சொல்றது, ஒவ்வொரு டயலாக் வரும்போது நமக்கு எப்படி இந்த லாங் டிஸ்டன்ஸ்லாம் வர சீன்லாம், இதனால நம்ம இப்படி இருக்கோம் வச்சுக்கோ, நம்ம இவ்வளவு வருஷம் நம்ம பெத்து வளர்த்து நம்ம சந்தோஷமா இருக்கோம். அவன அவ்வளோ தவிக்க விட்டு இருக்கோமே. அந்த லாங் டிஸ்டன்ஸ பத்தி சொல்ற விஷயம்லாம் நமக்கு பார்க்கறதுக்கே ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப கண்கலங்குற அளவுக்கு அந்த டயலாக் ரைட்டிங்லாம் சூப்பரா எடுத்து வச்சிருக்காப்புல. அதுக்கப்புறம் நம்ம இது மெயினா ஸ்டார்ட்டிங்ல இருந்து எண்டு வர நம்மள உட்கார வைக்கிற ஒரே ஆளு நம்ம ஜி பிரகாஷ் தான். இந்த இந்த படத்த பார்க்கறதுக்கு நல்ல ஒரு சவுண்ட் எஃபெக்ட்டோட உட்கார வைக்கிற ஆளு நம்ம இந்த ஜி பிரகாஷ் தான். நம்ம தனுஷும் ஜி பிரகாஷ் சேர்ந்தா என்ன ஆகுது? ஒரு பயங்கர பிஜிஎம்லாம் கிடையாது கைஸ். ஒரு ஸ்டார்ட்டிங்ல இருந்து எண்டு வர ஒரு எப்படி சொல்றது, ஒரு மெலோடியாவே ஒரு பிஜிஎம் போட்டு வச்சிருப்பாப்புல. அத பார்க்கும்போது எல்லா பிஜிஎம்மும் பார்க்கும்போது செம்ம எப்படி சொல்றது, ஒரு ஃபீல் குட் பிஜிஎம் பார்த்தா எப்படி இருக்கும்? செம்ம இன்ட்ரஸ்டிங்கா போற மாரியும் கொஞ்சம் எப்படி லவ் போர்ஷன் வர சீன்லாம் அந்த பேக்ரவுண்ட் பிஜிஎம்லாம் வேற லெவல்ல மிரட்டி விட்டுருப்பாப்புல நம்ம ஜி பிரகாஷ். தனுஷ் கண்டிப்பா கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஏன்னா அவர் அடுத்தடுத்து நடிக்கக்கூடிய படத்துல நம்ம ஜி பிரகாஷ் கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா பாட்டுல இருந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல இருந்து எல்லாமே சூப்பரா குடுத்துருப்பாப்புல. அத பார்க்கும்போது நமக்கு செம்ம இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்துல நம்ம சினிமா போட்டோகிராஃபர் அவர்லாம் நம்ம சொல்லியே ஆகணும். ஒவ்வொரு சீன்ல வரும்போது கேமரா எப்படி அந்த கேமரா ஒர்க்லாம் பார்க்கும்போது ரொம்ப கலர்ஃபுல்லா குடுத்துருப்பாப்புல. அத பார்க்கும்போது நமக்கு செம்ம இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு.
கிரண் கௌசிக் தான் அந்த ஒரு படத்துல சினிமா போட்டோகிராஃபரா இருக்காப்புல. கண்டிப்பா அந்த ஒரு அவருக்கு நம்ம வாழ்த்த நம்ம தெரிவிச்சே ஆகணும். முழுக்க முழுக்க ஒரு எப்படி சொல்றது, எல்லாத்தையும் ஒரு அழகா ஒரு டிஃப்ரெண்டாவும் காமிச்சிருப்பாங்க. அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு வில்லேஜ்ல தோட்டாரையில இருக்கிறப்பெல்லாம் எல்லாமே கவர் பண்ணி நீட்டா நம்ம ஸ்கிரீன் பிளே சூப்பரா பிரசென்ட் பண்ணியிருப்பாப்புல. கண்டிப்பா அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சே ஆகணும். மொத்தத்துல நம்ம தனுஷ் வேற லெவல்ல இந்த ஒரு படத்தை எடுத்திருக்காப்புல. கண்டிப்பா இந்த ஒரு படத்தை ஃபேமிலியோட தாராளமா உட்காந்து பார்க்கணுங்க. இது எப்படின்னா சொல்றது, இந்த ஒரு படம் ரொம்ப ஸ்லோவா போற மாதிரி தான் இருக்கு. ஆனா செம்ம ஃபீல் குட் மூவி. மொத்தல படம், இந்த படத்தை பாருங்க guys. தரமான ஒரு படம். நம்ம தனுஷ்காண்டிலாம் இல்ல. நீங்க எப்படி சொல்றது, நீங்க நீங்க சும்மாவே நீங்க எதையுமே எதிர்பார்த்து போகாதீங்க. இந்த ஒரு படம் உங்களுக்கு வேற லெவல்ல எப்படி சொல்றது, நல்ல ஒரு இட்லி நல்லா சாம்பார் சாப்பிட்டு வந்தா எப்படி இருக்கு, அப்படித்தான் இந்த ஒரு படம் இருக்கு. கண்டிப்பா இந்த ஒரு படத்தை மிஸ் பண்ணாதீங்க guys.